அனைத்து சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கும் வணக்கம். புதிய காலிப்படங்கள் விண்ணப்பக்கான அறிவிப்பு வெளியிட்டுக்கிட்டு வருகிறாங்க. மாவட்டங்கள் வாரியாக, அதாவது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக மருத்துவத்துறையில் இருக்க காலிப்படங்கள் இருப்பதற்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அரியலூர் மாவட்டத்தில் நலவாழ்வு சங்கத்தில் விண்ணப்பிக்க கடைசி டேட் அப்படின்றது அரியலூர் மாவட்டத்தில் தான் இப்போ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 17/7/2026 மாலை 5:45 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணலாம். காலிப்படங்களோட ஃபுல் விவரங்கள் கொடுத்துருக்காங்க. செவித்திறன் ஆய்வாளர் 2 காலிப்பணிகளை அறிவிச்சிருக்காங்க. ஒப்பந்த மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,000 ரூபா சேலரி அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பாதுகாவலர்னு கொடுத்துருக்காங்க. 2 காலிப்பணிகளை அறிவிச்சிருக்காங்க. ஒப்பந்த மாத ஊதியம் 11,000 ரூபா சேலரி அறிவிச்சிருக்காங்க. அடுத்து துப்புரவு பணியாளர் காலிப்பணிகள் 1 அறிவிச்சிருக்காங்க. ஒப்பந்த மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா சேலரி அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பல்நோக்கு சுகாதார பணியாளர் சுகாதார ஆய்வாளர் நிலை 2 கிரேடு 2க்கு காலிப்பணிகள் 3 அறிவிச்சிருக்காங்க. மாத ஊதிய சேலரி பார்த்திங்கன்னா 17,500 ரூபா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து நடமாடும் மருத்துவ குழு வாகன உதவியாளருக்கு MMU கிளீனருக்கு காலிப்படங்கள் 2 அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா சேலரி அறிவிச்சிருக்காங்க. மேற்கென்ற முற்றிலும் ஒப்பந்த அடிப்படையிலான காலிப்படங்கள் தான். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், எல்லாமே டெம்பரரி ஜாப் தான். கல்வி தகுதி, வயது, ஒப்பந்தம், மாத ஊதியம், காலிப்பட விவரங்கள் மற்றும் விண்ணப்பம் முதல்வானவற்றை ariyalur.nic.in என்ற இணையதளத்தின் வழியாக நீங்கள் பதிவிறக்கம் செய்யலாம். அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அதோட பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். மேலும் நிரப்பப்பட்ட விண்ணப்பங்களை நீங்கள் ஃபுல்லாக நிரப்பின விண்ணப்பம் மாவட்ட சுகாதார அலுவலகம், பல்துறை வளாகம், ஜெயங்கொண்டாம் ரோடு, அரியலூர் 621704 என்ற முகவரியில் நேரில் அல்லது தபால் மூலமாக கூட நீங்கள் சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 17/7/2026 மாலை 5 மணிக்குள்ளே தான் விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்பக்கூடிய கடைசி டேட்டு. அதுக்கு அடுத்தாப்புல டேட்டு நீங்கள் அறிவிச்சிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தாப்புல போகக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் மேக்ஸிமம் 17/7/2026 அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அனுப்புங்க. இப்பணியிடங்கள் முற்றிலுமே தற்காலிகமானது. மேலும் பணியிடங்களின் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது. பணியிடங்களை மாற்றலாம், என்னென்னு செய்யலாம். பணி வரம்பு செய்யவோ அல்லது நிரந்தரமோ செய்ய மாட்டாங்க. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில் அதே போஸ்டிங்கு அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 17/7/2026 மாலை 5:45 மணிக்கு வரும்படி அறிவிச்சிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் தான். என்கெச்எம் திட்டத்தின் கீழ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நேஷனல் ஹெல்த் மிஷன் கீழே தான் எடுக்காங்க. விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபுல்லாக டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல காலிப்படை இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. செவித்திறன் ஆய்வாளர் காலிப்படைகளை 2 சொல்லியிருந்தோம். அரசு தலைமை மருத்துவமனை ஜெயங்கொண்டாம் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரியநல்லூர். அதாவது 2 காலிப்படைகளில் ஒன்றில் ஜெயங்கொண்டாலையும் ஒன்றில் அரியநல்லூர்லேயும் தான் இந்த காலிப்படை 2 இருக்குது. நீங்கள் ஆடியோலாஜிக்கு முடிச்சுக்கணும். ஸ்பீச், லாங்குவேஜ், பாத்தாலஜி, கல்வி தகுதி பெற்றிருக்கணும். தகுதியான வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 வயசுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஒப்பந்த மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,000 ரூபா வழங்கப்படும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பாதுகாவலர் காலிப்படங்கள் பார்த்தீங்கன்னா 2 காலிப்படங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஒன்று அரசு தலைமை மருத்துவமனை அரியலூர்லேயே அந்த காலிப்படங்கள் அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தகுதியான வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா சேலரி அறிவிச்சிருக்காங்க. அடுத்து துப்புரவு பணியாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிப்படங்கள் 1 அறிவிச்சிருக்காங்க. எங்கே அப்படி அந்த காலிப்படம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை ஜெயங்கொண்டானில் தான் இருக்குது. கல்வி தகுதியில் நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 வயதுக்கு மிகாமல் இருக்கணும். ஒப்பந்த மாத ஊதியம் 11,000 ரூபா சேலரி அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பல்நோக்கு சுகாதார பணியாளர், அதாவது சுகாதார ஆய்வாளர் நிலை ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2 அறிவிச்சிருக்காங்க. காலிப்படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காலிப்படங்கள் அறிவிச்சிருக்காங்க. அழகாபுரம் மற்றும் காட்டத்தூர் துணை சுகாதார நிலையம், ஆண்டிமடம் வட்டார மற்றும் சிலுப்பானூர் துணை சுகாதார நிலையம், கடுகூர் வட்டாரம். கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது சுகாதார துறையினால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் 2 ஆண்டு சுகாதார பணியாளர் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். 2 வருஷம் நீங்கள் சுகாதார ஆய்வாளருக்கான பயிற்சி பெற்றிருக்கணும். தகுதியான வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 வயதுக்கு மிகாமல் இருக்கணும். மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,500 ரூபா சேலரி அறிவிச்சிருக்காங்க. நடமாடும் மருத்துவ குழு வாகன உதவியாளர் MMU கிளீனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிப்படம் 2 அறிவிச்சிருக்காங்க. வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கடுகூர் மற்றும் திருமானூர். கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தகுதியான வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஒப்பந்த மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா சேலரி அறிவிச்சிருக்காங்க. அந்த பணியிடம் எப்பவுமே முற்றிலுமே தற்காலிகமானது தான். இதில் வேக்கன்சி அதாவது காலிப்படங்களை அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது. காலியிடங்களை குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த பணியிடங்கள் எப்போதுமே நிரந்தரம் செய்ய மாட்டாங்க.
அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபுல் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன வேகன்சிக்கு அறிவிக்கீங்களோ அதில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஆடியோலாஜிஸ்ட், எம்எம் கிளீனர், இல்லாட்டா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு அப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு டிக் பண்ணியிருக்கோங்க. இல்லை அப்படின்னா சானிடைஸ் ஒர்க்கர்னா அதுக்கு டிக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஒட்டிடுங்க. விண்ணப்பதாரியின் பெயர், அடுத்து தகப்பனார் அந்த கணவரோட பெயர் 2 பேர் எழுதிக்கோங்க. அடுத்து பிறந்த தேதி, அடுத்து வந்து பிறந்த தேதி, அதாவது உங்கள் பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த்தோடு எழுதிருங்க. நீங்கள் என்ன பிறந்த தேதி எழுதிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா 18/5/1995 இருக்கலாம். 1995 இருந்தால் அதை எழுதி அதோட வயது வந்து கீழே கொடுத்துருக்காங்க, வயது எழுதிருங்க. அடுத்து கல்வி தகுதி, என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான நீங்கள் தகுதியான சான்றிதழ் எல்லாமே சான்றிதழ் நகல் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி. எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு முன் அனுபவம் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆம்னு போட்டுருங்க. சாதி சான்றிதழோட நம்பர் எழுதிடுங்க. அடுத்து வந்து தற்போதைய இருக்க வீட்டு முகவரி, நீங்கள் தற்போது வெளியே நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா அந்த வீட்டோட முகவரி எழுதிக்கோங்க. நிரந்தரமான முகவரி 2 எழுதிக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஆதார் கார்டு நம்பர் எழுதிக்கோங்க. அதோட நகல், அதோட சிராக்ஸை வந்து பின்னாடி அட்டாச் பண்ணிடுங்க. தொலைபேசி எண், உங்களுடைய கரெக்ட் நம்பரை வந்து கொடுத்துங்க. நம்பர் எதுவும் மிஸ்டேக் ஆகாமல். சப்போஸ் வந்து தபால் மூலமாக அனுப்ப முடியலை அப்படின்னா இன்றைக்கு வந்து ஃபோன் மூலமாக கூட கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால் கரெக்டான நம்பர் கொடுங்க. மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருங்க. அதுக்கடுத்து இடம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஊரோட ஊர் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து தேதி போட்டுக்கோங்க. விண்ணப்பதாரின் சைன், உங்களுடைய கையெழுத்து. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழ்காணும் ஆவணங்களில் சுய சான்றளிக்கப்பட்ட 2 நகல்களை இவ்விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேணும். சுய சான்றளிக்கப்பட்ட 2 நகல்களையும் நீங்கள் வந்து விண்ணப்பத்துடன் அனுப்ப மாதிரி இருக்கும். சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் புகைப்படம், அடுத்து பிறந்த தேதிக்கான பிறப்பு சான்றிதழ், 10ஆம் சான்றிதழ் இருக்கும், இல்லை 12ஆம் சான்றிதழ் இருக்குங்க. அடுத்து கல்வி தகுதி மற்றும் மதிப்பெண் சான்றிதழ், நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான சான்றிதழுக்கான ஸ்ராக்ஸு ப்ளஸ் அதுக்கான மதிப்பெண் பாட்டிலையும் பின்னாடி ஸ்ராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. சாதி சான்றிதழ் ஸ்ராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங்கில் பதிவு செய்த சான்றிதழ், நீங்கள் ஏதாவது இதில் இப்போ நர்ஸுக்கெல்லாம் அப்ளை பண்ணல வந்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து கவுன்சிலிங் இதில் பதிவு பண்ணியிருப்பீங்க. தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் வந்து பதிவு பண்ணியிருப்பீங்க, நர்ஸ் கவுன்சிலிங்கில். அப்படி பதிவு பண்ணியிருந்தேன்னா அதுக்கான ஸ்ராக்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. தமிழ் வழியில் நீங்கள் படிச்சிருக்கலாம், அதுக்கான ஸ்ராக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. தமிழ் வழியில் நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு சான்றிதழ், 12ஆம் வகுப்பு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆனால் தமிழ் வழி பயின்றதுக்கான சான்றிதழ் நீங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி எல்லாருமே வாங்கியிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கியிருக்கலாம், வாங்கிக்கோங்க. அது வாங்கி அதோட சேர்த்து அட்டாச் பண்ணி அனுப்பிவிடுங்க. இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு சான்றிதழே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இருப்பிட சான்றிதழ், நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறதுக்காண்டி இருப்பிட சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க. வருவாய்த்துறையினால் வழங்கப்படும் இருப்பிட சான்றிதழ் ஒன்று. அடுத்து வாக்காளர் அடையாள அட்டை, ஏதாவது ஒன்று, இவற்றுள் ஏதேனும் ஒன்று தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள்கிட்ட ஆதார் அட்டை இருக்குது, நீங்கள் அதை அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை குடும்ப அட்டை, பான் கார்டு ஏதாவது ஒன்று. குறிப்பிய அல்லது குறிப்பி அளவின அரசு அலுவலகத்தை வந்து நன்னடத்தை சான்றிதழ் 3 மாதங்களுக்குள் வழங்கப்பட்டதாக இருக்கணும். இப்போ ஒரு 3 மாதம், இப்போ வந்து 7ஆவது மாதம் நடக்கு அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து பேக்கில் ஒரு 3 மாதம், அதான் 4ஆவது மாதத்துக்கு இங்கிட்டு வாங்கின மாதிரி நீங்கள் ஒரு நன்னடத்தை சான்றிதழ் வந்து ஏ அல்லது பி கேட்டகரியில் உள்ள அதிகாரிகிட்ட நீங்கள் வந்து சைன் வாங்கி அந்த நன்னடத்தை சான்றிதழ் வந்து அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். கல்வி பயின்ற நிறுவனத்தின் தலைமை அதிகாரி அவர்களால் வழங்கப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ், கல்வி நீங்கள் படிக்க இடத்துல வந்து ஆல்ரெடி நன்னடத்தை சான்றிதழ் வழங்கியிருப்பாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் எந்த படிப்பு முடிச்சிருக்கீங்களோ அங்கே வழங்கக்கூடிய சான்றிதழ் நகலத்தை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். அடுத்து கல்வி பயின்ற நிறுவனத்தில் தலைமை அதிகாரி அவர்களால் வழங்கப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ் தான் சொல்லியிருந்தேன். நீங்கள் லாஸ்ட்டாக பயின்ற கல்வி, இப்போ வந்து டிப்ளமோ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நீங்கள் முடிச்சிருக்கலாம், இல்லாட்ட நர்ஸும் முடிச்சிருக்கலாம். அதில் லாஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு நன்னடத்தை சான்றிதழ் உங்களோட சர்டிஃபிகேட்டோட சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டோட சேர்த்து கொடுக்கப்பட்டுள்ள அந்த நன்னடத்தை சான்றிதழோட சிராக்ஸை அட்டாச் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் வந்து இப்போ கரண்டில் நீங்கள் 3 மாதத்துக்கு உள்ளே வாங்கப்பட்ட ஏ மற்றும் பி கேட்டகரியில் உள்ள அதிகாரிகிட்ட நீங்கள் வாங்கிய நன்னடத்தை சான்றிதழும் சேர்ந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். 2 நன்னடத்தை சான்றிதழ், ஒன்று வந்து நம்ம என்ன லாஸ்ட்டாக என்ன முடிச்சோமோ அதில் உள்ள நன்னடத்தை சான்றிதழ் ஒன்று வந்து ரீசெண்டாக இப்போ நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு நன்னடத்தை சான்றிதழ் வாங்கி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் காலேஜ் இப்போ முடிச்சிருக்கலாம், ஒரு 5th மந்தில் நீங்கள் முடிச்சிருக்கலாம். அப்படி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த நன்னடத்தை சான்றிதழ் மட்டுமே போதுமானது. 5ஆவது மாதத்தில் நீங்கள் நன்னடத்தை காலேஜ் முடிச்சிருக்கலாம், அப்புறம் அந்த நன்னடத்தை சான்றிதழே போதுமானது தான். அடுத்து மாற்றுத்திறனாளி இருப்பினும் அவங்க வந்து வட்டார மருத்துவர்களால் இப்பணிக்கு இவர் உடல்நிலை தகுதி பெற்றவர் என பரிசோதனை செய்து வழங்கப்பட்ட சான்றிதழ், குறைபாடு விழுக்காடு குறிக்கப்பட வேண்டும். என்ன உங்களுடைய குறைபாடு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குங்க அதை குறிக்கணுமா. முன் அனுபவ சான்றிதழ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஆட்சேபனை இல்லாத சான்றிதழ், தேவை இருப்பின் மட்டும், ஆட்சேபனை இல்லாத எல்லாருக்கும் கிடையாது, தேவை இருக்குன்னா மட்டுமா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் பணிக்கான சிறப்பு சான்றிதழ்கள் ஏதேனும் இருப்பின் மட்டும்,
இருந்தால் மட்டும் அதோட சேர்ந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நமது சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.